மக்கள் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எல்லாம் போட வசதி கோடி கோடி மக்கள் செல்வாரே கொடியும் கோடி கோடி வசதி குடிங்க. அண்டன முழக்கங்களை எழுப்ப உயர்த்தி பிடிப்பீர். பொது சேவல் வந்துட்டாங்க, பொது சேவல் வந்துட்டாங்க. அண்டன முழக்கங்கள் ஒழிக்க கழக கொடியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். திமுக அரசை எழுத்த கண்டன முழக்கங்கள் இந்த போட வசதி பிடிங்க. திமுக அரசு ஒழிக என்று சொல்வதற்காக கழக கொடியை உயர்த்தி பிடிங்க. நம்முடைய பொது சேவல் வந்துட்டாங்க. அப்படியே அப்படியே கொடி உயர்க, போடு வசக்க. அம்மா கண்ட நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலர் அருமை சகோதரர் சேப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையிலே இந்த திமுக அரசை கண்டித்து கண்டன பேருரை இப்போது நடக்க உள்ளது. 13 பேரை பலி வாங்கிய அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சாவுக்கு நியாயம் எங்கே? மாதந்தோறும் மின்சார கட்டணம் அட்டையை புதுப்பிப்போம் சொன்ன நிலைகள் எங்கே? ஏற்றிய மின்சாரம் எதற்கு? கேள்விகள் கேட்பதற்காக நம்முடைய மக்கள் செல்வர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக இந்த தமிழ்நாட்டில் வாதாட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயனற்ற திட்டங்களை எதிர்த்து இந்த மக்களுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சிக்காக உங்களுக்காக கண்டன முழக்கமிட வருகை தந்துள்ளார்கள். இந்த சிறப்பான கண்டன பேருரையில் மாநிலத்தின் கழக துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் செந்தமன் அவர்களையும், மரியாதைக்குரிய அண்ணன் கரிகாலன் அவர்களையும், அன்பிற்குரிய அக்கா சிஆர்எஸ் அவர்களையும், மாவட்ட கழகத்துடைய அனைத்து செயலாளர்களையும், மாநில நிர்வாகிகளையும், கழகத்தின் அடையர்களையும், கண்மணிகளாம் இந்த நாட்டின் பொன்மணிகள், தமிழ்நாட்டின் திருவிளக்கு அனைத்து பெண்களுக்கும் உங்களை எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக 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 என கண்டன பேருரை துவக்க அன்போடு அழைக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சியால் உயர்த்தப்பட்டிருக்கின்ற மின் கட்டண உயர்வை கண்டித்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தை தாங்கியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர், நாளைய தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழ்நாட்டின் நலனுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்தவிதமான இடையூறுகளும் தீங்குகள் ஏற்பட்டாலும் உடனடியாக தன்னுடைய அறிக்கையில் வாயிலாக இந்த அரசின் கவனத்தை ஈர்த்து நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்கள் ஆர்வீர் அண்ணன் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கண்டன பேருரை ஆற்றுவார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற
மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டங்களுக்கு அந்தந்த பகுதியில் நமது நிர்வாகிகள் எல்லோரும் தொண்டர்களோடு சேர்ந்து இந்த மக்கள் விரோத திமுக அரசுக்கு எதிராக ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகளில் சொத்து வரி மின் கட்டணத்தை ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வதைக்கின்ற விதமாக ஏற்றி வருவதை எதிர்த்தும் அதுபோல பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தியதை எதிர்த்தும் குடிநீர் வரி பால் பொருட்களை 6 முறைக்கு விலையை உயர்த்தியும் மறைமுகமாக பேருந்து கட்டணத்தை உயர்த்தியும் இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக ஏழை எளிய மக்களை விவசாயிகளை தொழிலாளர்களை அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை போக்குவரத்து தொழிலாளர்களை நெசவாளர்களை சிறு குறு நடுத்தர தொழில் நடத்துபவர்களை ஏன் பெரிய தொழில் நிறுவனங்களை இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக்கி ஏற்கனவே அம்மா அவர்கள் இருந்த பொழுது சிறந்த மாநிலமாக விளங்கிய தமிழ்நாடு இன்றைக்கு பின்தங்கி வருவதை கண்டித்து இருக்கின்ற 1.5 ஆண்டுகளிலாவது மக்களை வாட்டி வதைக்காமல் ஊழலற்ற ஒரு முறைகேடுகள் இல்லாத ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு விற்கப்படுகின்ற அவல நிலையை போக்கி தினமும் தமிழ்நாடு முழுவதும் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு கொலைகள் பெருகி சாமானியர்கள் அதிகாரிகள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவி வருவதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொண்டாமல் இருப்பதை கண்டித்தும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருட்களின் சந்தையாக மாறி வருவதையும் போதைப் பொருள் கடத்தலுக்கு மையமாக விளங்கி வருவதையும் அதனால் குறிப்பாக மாணவர்கள் கல்லூரி செல்கின்ற மாணவர்கள் பள்ளி செல்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு குறிவைத்து போதைப் பொருள் கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டு 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் இன்றைக்கு யாரை வேண்டுமானாலும் கொலை செய்து விடலாம் என்கிற நிலை தமிழ்நாட்டிலே இதுவரை கேள்விப்படாத அளவிற்கு இன்றைக்கு ரவுடிகள் கூலிப்படையின் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை என முன்பெல்லாம் வட இந்தியாவிலே உள்ள பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் சொல்வது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் காலம் வரை அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாதுகாப்பாக அற்ற ஒரு மாநிலமாக திகழ்ந்து வருவதை காரணமாக இருக்கின்ற ஆட்சியாளர்களை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மா அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாடு
மின்சார உற்பத்தியிலும் சரி, மின் பகிர்விலும் சரி, இது ஒரு மின்மிகை மாநிலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் மின்குறை மாநிலமாக, எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் மின்வெட்டு வரும் என்பது அது கடந்த கால வரலாறு. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அம்மா அவர்கள் ஒன்று சொன்னது ஞாபகம் வருகிறது. மின்சாரம் கொடுக்க வக்கில்லை, மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு வெட்கமில்லையா என்று அம்மா அவர்கள் சொன்னது ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு அவரது மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் இன்றைக்கு மின்சார தட்டுப்பாடு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, சாமானியர்கள் முதல் விவசாயிகள், தொழில் நிறுவனங்கள் என அனைவரும் இந்த மின்வெட்டால் பாதிக்கப்படுகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் நமது வட சென்னை மின் நிலையம் உட்பட, அனல் மின் நிலையம் உட்பட, அங்கே வட சென்னையில் 2 அனல் மின் நிலையங்கள், மேட்டூரில் 2 அனல் மின் நிலையங்கள், தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் என 5 அனல் மின் நிலையங்கள், அதுபோல வட சென்னை அனல் மின் திட்டம், எண்ணூர் அனல் மின் திட்டம் என்று 2 திட்டங்கள், அதுபோல உடன்குடி திட்டம், உப்பூர் திட்டம் என 5 மின் திட்டங்கள், அனல் மின் திட்டங்கள், அதுபோல வழுதூர் எரிவாயு நிலையம், குத்தாலம் எரிவாயு நிலையம், பேசின் பிரிட்ஜ் எரிவாயு நிலையம் என 3-4 எரிவாயு நிலையங்கள், பற்றாக்குறைக்கு காற்றாலை மின்சாரங்கள், சூரிய ஒளி மின்சாரங்கள் என பல நிறுவனங்கள் இருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அவற்றை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் தமிழ்நாட்டின் மின் தேவையில் 50% தான் அரசாங்கத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. மீதி 50% குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களிலிருந்து விலைக்கு வாங்கப்படுகிறது. இது உள்நோக்கத்துடன் நடைபெறுவதாக தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் மக்கள் பேசி வருகிறார்கள். காரணம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 21-22 40,000 கோடிக்கு தனியார் மின் நிறுவனங்களிலிருந்து மின்சாரம் பெறப்பட்டிருக்கிறது. 22-23 50,000 கோடி, 23-24 65,000 கோடி என கிட்டத்தட்ட 1,55,000 கோடி ரூபாய்க்கு இதுவரை மின்சாரம் தனியார் நிறுவனங்களிடம் பெறப்பட்ட காரணத்தினால் மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 5,400 கோடி அதற்காகவே செலவிடப்பட்டதால் அந்த சுமையெல்லாம் இன்றைக்கு மக்கள் தலையிலே சுமத்துகின்ற விதமாக, ஏழை எளிய மக்களின் வயிற்றிலே அடிப்பதுகின்ற விதமாகவும், விவசாயிகள் அவர்களுக்கு மின்சார தட்டுப்பாடு, இந்த அரசாங்கம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல மும்முனை மின்சாரமோ இலவச மின்சாரமோ சரியாக வழங்கப்படாதது, தொழிற்சாலைகளுக்கு ஏற்கனவே மின் தட்டுப்பாடினால் அவர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் ஏற்றப்பட்ட மின்கட்ட கட்டண உயர்வால் பல சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அரசாங்கம் சர்க்காரியா கமிஷன் சொன்னது போல சயின்டிபிக் கரப்ஷன் என்கிற அறிவியல் பூர்வமான ஊழலிலே கெட்டிக்காரர்கள் திமுக காரர்கள். அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு உட்பட்ட மின் உற்பத்தியை பெருக்கினால் அதிலே முறைகேடு ஊழல்கள் செய்ய முடியாது என்கிற காரணத்தினால் தனியாரிடமிருந்து
மின்சாரம் வாங்குவதில்தான் ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் வழி இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த 3 ஆண்டுகளிலேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல் அவர்கள் மின்சாரத்தை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? விவசாயிகளுக்கு, சாமானியர்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த முயற்சியுமே இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தொழிற்சாலைகளுக்கு இவர்களால் பல்வேறு கஷ்டங்கள். அவர்கள் பீக் ஹவர்ஸ்ல வசூலிக்கின்ற கட்டணத்தை குறைக்க எத்தனையோ கோரிக்கைகள். அதுபோல தொழில் நிறுவனங்களை பாதிக்காத வண்ணம் தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுகின்ற வண்ணம் எங்களுக்கு மின் கட்டணங்களை குறையுங்கள் என்று சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மின் கட்டணத்தை உயர்த்துவதால் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்களே, ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று அவர்களால் செய்ய முடிகிறதா? என்ன ஆயிற்று அந்த வாக்குறுதி? இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போதைக்கு ஆளாகி கூலிப்படைகளாக 5000த்திற்கும் 10,000த்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் மாறுகின்ற ஒரு அவல சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள, உங்களுக்கு தெரியும், நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, அங்க திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிகளில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதில் இந்த பவர் லாஸ், மின் இழப்பை தடுக்கின்ற விதமாக அதற்கு ஒரு சிறப்பு மின்வெளி தடங்களை உருவாக்குவோம் என்று இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது. இன்றைக்கு அதெல்லாம் செய்திருக்கிறார்களா? இன்னும் சொல்ல போனால் மின் விபத்துக்களை தடுப்பதற்கும் மின் திருட்டை சரி செய்வதற்கும் அதையெல்லாம் தடுப்பதற்கும் அண்டர் கிரவுண்ட் கேபிள், நிலத்தடி மின் கம்பிகளை கொண்டு செல்வோம், பாதுகாப்பிற்கு, விபத்துக்களை தடுப்பதற்கு, மின் திருட்டை தடுப்பதற்கு என்று சொன்னார்கள். எதுவும் செய்யவில்லை. இவர்கள் இந்த ஆட்சி வந்து 3 ஆண்டுகளில் முதல் 22ல் 30% மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2.14%, இந்த ஆண்டு 4.26% என மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். காரணம் கேட்டால் மத்திய அரசின் RDSS ஸ்கீம்ல நாங்கள் சேர வேண்டும் என்றால் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது என்று பொய்யை சொல்லி எல்லா பழியையும் மத்திய அரசின் மீது போடுகிறார்கள். உண்மையில் மத்திய அரசு RDSS ஸ்கீம் மூலம் நலிவுற்ற மின் வாரியங்களை மேம்படுத்த, அதன் மூலம் சலுகைகள் பெற பல்வேறு ரிஃபார்ம்ஸை நீங்கள் செய்யுங்கள். குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் சொன்னார வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவோம்னு. இது வரைக்கும் பொருத்திருக்காங்களா? இன்னும் சொல்ல போனால் மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார்கள். செய்யவில்லை. அதனால தான் இப்ப பிளாட்டா கரண்ட் ரேட்டு பிக்ஸ் பண்ணி டாரிஃப் பிக்ஸ் பண்ணி இருந்தா 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறப்ப கூட அதனால் மக்களுக்கு பெரிய நஷ்டம் வரப்போவதில்லை. ஆனால் ஸ்லாப்ல 500க்கு ஒரு ரேட்டு, 1000 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட் என்று பிக்ஸ் பண்ணிவிட்டு மாதம் கணக்கெடுத்தால் சாதாரணமான மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஏன் தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த மின் கட்டணம் சேமிப்பு கிடைக்கும். ஆனால் இது ஒரு பகல் கொள்ளை போல, ஏழை எளிய மக்களிடம் வழிப்பறி செய்வது போல இவர்கள் ஸ்லாப் ரேட்ல மின் கட்டணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு மாதம் கணக்கெடுப்பதை தள்ளி போட்டுக்கொண்டு, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதையும் தள்ளி போட்டுக்கொண்டு, மத்திய அரசிடமிருந்து அவர்கள் சலுகைகளை பெறுவதையும் தள்ளி போட்டுக்கொண்டு, இங்கே தனியாரிடமிருந்து
மின்சாரத்தை கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் முறைகேடுகள் செய்வதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோலதான் எல்லாத்திலையும். இன்னைக்கு ஆவின் பால் நிறுவனத்தில் முன்ன இருந்த அமைச்சர் நாசரை மாத்திட்டு இப்ப புதுசா ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க, மனோ தங்கராஜன். என்ன முன்னேற்றம் நடந்திருக்குது, எதை சரி செய்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமாக இருப்பது கிராமப்புறங்களில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் உற்பத்தியாளர்கள் தங்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்து அந்த பாலை எல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அரசுக்கு சப்ளை செய்வதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பசு வளர்ப்பு, பால் தொழில். ஆனா இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 9189 கிராமப்புற கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் மூலம் அவங்க சொல்றதே 25 லட்சத்திலிருந்து மாதம் ஒரு முறைக்கு 30 லட்சம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்கிறோங்கிறாங்க. ஆனா உண்மையில 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் தான் கொள்முதல் செய்வதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இன்னும் சொல்ல போனா அந்த கொள்முதலுக்கெல்லாம் பாலுக்கு அந்த பால் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக அந்த பால் விற்பனை செய்பவர்கள் தங்களுக்கு விலையை கூட்டி தர வேண்டும் என்று கேட்டு இதுவரை அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அதிலும் ஒரு சயின்டிபிக் முறைகேடு வழிவகுக்கிறது. காரணம், தனியார் பால் நிறுவனங்களை தமிழ்நாட்டிலே வளர்த்து விடுவதன் மூலம் ஊழலுக்கும் முறைகேட்டிற்கும் வழிவகுப்பதற்காக இன்றைக்கு ஆவின் பால் நிறுவனம் இன்றைக்கு எப்படி செயல்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆவினிலே ஊழல் முறைகேடுகளால் 6 முறை அவர்கள் பால் பொருட்களின் விலையை உயர்த்துவதன் மூலம் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அதனால குடிநீர் வரியை உயர்த்தியிருக்கிறார்கள். இங்கெல்லாம் மழை காலத்தில் சுகாதாரக்கேடு வர்றதுக்கு காரணமே இந்த சுவேஜ் டிரைனேஜ் எல்லாம் சரியா பராமரிக்காம, அதனாலதான் சுகாதார சீர்கேடு வருது. ஆனால் கழிவு நீருக்கு வரி போடுகிறார்கள். எதற்கு அதை போடுகிறார்கள்னே தெரியல. இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சியில எல்லாவற்றிலுமே முறைகேடுகள், ஊழல்கள். இப்ப கூட பாராளுமன்ற தேர்தலில் இவர்களால் 39 தொகுதியில் எப்படி வெற்றி பெற முடிஞ்சிச்சு எல்லோருக்கும் தெரியும். அது ஓட்டுக்கு 500, 1000, 300 என்று எல்லா பகுதிகளிலும் இதுபோல ஊழல் முறைகேடுகளால் இந்த போதைப் பொருள் கடத்தலால் கிடைத்த பணத்தை கொண்டுதானே இவர்கள் இந்த தேர்தலில் ஏழை எளிய மக்களை, அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத மக்களை பணத்தை காட்டி ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். ஆனால் இது உறுதியாக சட்டமன்ற பொது தேர்தலின் போது நடக்க போவதில்லை. ஏன்னா எல்லா இடங்களிலும் இந்த ஆட்சியாளர்கள் மீது எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, கோபம் இருக்கிறது. குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே அதெல்லாம் பிராந்தி கடையில் வாங்கிடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த ஆண்டே பல உயிர்கள் போன பொழுது மரக்காணம், செங்கல்பட்டுலாம் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள்ங்கிறது 65 தாண்டி இப்பெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டுனா, யாராவது கள்ளச்சாராயம் குடி சாவரணும்னு நினைச்சா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா இந்த அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குங்கிற அளவுக்கு அவர்களின் திறமையின்மையை, நிர்வாக சீர்கேட்டை அரசாங்கம் மறைக்கின்ற அளவுக்கு போய்விட்டது. இதே நிலவை சட்டமன்ற பொது தேர்தல் நிலைக்க தொடர வாய்ப்பில்லை. காரணம், ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி இப்படிதான்
பல்வேறு முறைகேடுகளில் ஊழல் குற்றச்சாட்டுகளால் அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் திமுகவிற்கு தீய சக்தி என்று தெரிந்தும் இவர்கள் திருந்தி இருப்பார்கள் என்று வாக்களித்தார்கள். அந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் முன்னால் அவர் கூட இருந்தவங்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவு செய்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள். ஆனால் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை. இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது குடும்ப தலைவிகளிலே கிராமப்புறங்களில் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் 1000 ரூபாய் உதவி மீட்பு உங்கள் உரிமை தொகை தேர்தல் முடிந்ததும் அதெல்லாம் நிறுத்தி விடுவோம் என்று பல இடங்களில் மிரட்டி இருக்கிறார்கள். இது சட்டமன்ற தேர்தல் அப்ப, பொது தேர்தல் அப்ப இதை செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்த ஒரு ஆட்சி நடக்கின்ற இடைத்தேர்தல்களில் கடந்த 20-25 ஆண்டுகளாக நமது ஆர்கே நகர் தொகுதியை விதிவிலக்கு, மற்ற தொகுதிகளில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா ஆட்சி அதிகாரம், அதிகார துஷ்பிரயோகம், பணபலம், வீடு வீடா சென்று பல முறை ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களும் இன்னும் ஒரு ஆண்டு ஆட்சி இருக்கிறதே, 1.5 ஆண்டு இருக்கிறதே, இவர்களுக்கு வாக்களிப்போம் என்று வாக்களிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் 2020 இதே விக்கிரவாண்டியில் நடந்த தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு. 21 என்ன ஆனிச்சு? அங்கே அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. அதே போல இன்றைக்கு திமுக ஆட்சி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம். சட்டமன்ற பொது தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இவர்களின் பணபலத்தை எல்லாம் தாண்டி இவர்களை தோற்கடிப்பார்கள் என்பது உறுதி. அதையெல்லாம் மக்களை இவர்கள் மிகவும் கிள்ளுக்கிரைகளாக நினைக்கிறார்கள். இந்த மின்சார கட்டணத்தை பாராளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பே ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு வரப்போவதாக செய்திகள் வந்தது. இந்த அரசாங்கம் மறுத்துச்சு. தேர்தல் முடிந்த பிறகு அறிவிச்சிருக்கிறார்கள். பயம், விக்கிரவாண்டியில் என்னதான் பணத்தை அள்ளி கூட்டினாலும் இந்த மின்கட்டண உயர்வு நம்மை தோற்கடித்து விடுகின்ற பயம். கள்ளக்குறிச்சி மரணங்களை தாண்டி அவர்கள் வெற்றி பெறவில்லை. மக்கள் மௌனமாக இந்த தேர்தலிலே ஆளுங்கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வருங்காலத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் போது அவர்களுடைய ஆட்சி உறுதியாக முடிவுக்கு வரும். இன்றைக்கு எல்லோரும் சொல்லலாம், எதிர்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டிருக்கின்ற காரணத்தினால் திமுக எளிதாக கூட்டணி பலத்தோடு ஜெயித்து விடுகிறது என்று. அதை நாங்கள் மாற்றி காட்டுவோம். ஒரு சிலர் சுயநலத்தால், துரோக சிந்தனையால், பதவி வெறியால், பணத்திமிரால அவர்கள் தனியாக இன்றைக்கு சட்டமன்ற பொது தேர்தலில் அவர்களின் திமிருக்கு மக்கள் பாடம் புகட்டிய பிறகும் திருந்தாமல் ஒரு சிலர் இன்றைக்கு ஆணவத்திலே, அகம்பாவத்திலே இன்றைக்கு வானுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்து இந்த தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். உறுதியாக கூட்டணி ஆட்சியை முதல் முறையாக தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி காட்டுவோம் என்பதையும் கூறி, இன்றைக்கு சாலையில் யாரும் நடந்து போக கூட பயப்படுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள். நேற்றைக்கு கூட மதுரையில் ஒரு வாரத்தில் 7 கொலை 8 கொலை நடந்திருக்கு. சிலர் பேசுகிறார்கள் அவருக்கு ஆதரவாக. கொலை கொள்ளையெல்லாம் எப்பயும் நடக்கும். அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஆனால் இப்பொழுது தினமும் 3 கொலை 4 கொலை நடக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. காரணம், காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. ஏவல் துறையாக அவர்கள் ஏவப்படுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு காவல்துறை எப்படி அவர்கள் செயல்பட அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை எப்படி செயல்பட்டது என்பதும், ரவுடிகளுக்கும்
சமூக விரோதிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லாமல் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இன்றைக்கு ரவுடிகளும் சமூக விரோதிகளும் எல்லா பக்கங்களிலும் எல்லா ஊர்களிலும் இன்றைக்கு அவர்களின் அராஜகங்கள், என்றும் சொல்ல போனால் இந்த பெய்டு கில்லர்ங்கிறோமே கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது. இவர்கள் வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொன்னாங்க இளைஞர்களுக்கு. இதுதான் வேலை வாய்ப்புன்னு நினைக்கிறேன் இந்த ஆட்சியில். இந்த வேலை வாய்ப்பை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என்று நினைக்கிறேன். ஏனால் அவர்களுக்கு தெரிந்த வழி அதுதான். இதுபோல சட்டம் ஒழுங்கு கெட்டால்தான் இவர்களுக்கு ஆட்சி நடத்த முடியும் என்கிற ஒரு தவறான எண்ணத்தில் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு எங்கு போதை மருந்து பிடிபட்டாலும் அதில் பின்னணியில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், போதை கடத்தலுக்கு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடந்தை, எங்கு கொலை கொள்ளை நடந்தாலும் அதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு என்கிற நிலைமையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. அதுபோல மணல் கடத்தலை, அதுபோல சமூக விரோத செயல்களை தடுக்கின்ற அரசு அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு நாகரிகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அவர் மார்த்தட்டு கொண்டிருக்கிறார். இவர் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் போதை கலாச்சாரம் பரவி இருக்கிறது, போதை மருந்து வியாபாரம் பரவி கிடக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு போதை சாக்லேட், கல்லூரி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு போதை மாத்திரை, போதை ஊசி என்று எல்லா இடங்களிலும் மூளை முடுக்கெல்லாம் சந்து பொந்துகளிலெல்லாம் போதை மருந்து வியாபாரம், கள்ளச்சார வியாபாரம் என்று இந்த ஆட்சியில் தமிழ்நாடு இன்றைக்கு மிகவும் அழிவு பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் மீட்டெடுப்பதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் ஆட்சியை போன்ற ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விடும், தமிழ்நாட்டில் மின்வெட்டு வந்துவிடும் என்பதை மக்கள் எண்ணி பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற காலம் இன்றைக்கு. அதுபோல பேருந்துகள், இன்றைக்கு காலாவதியான பேருந்துகள் எல்லா பக்கத்திலையும் போயிட்டு இருக்கு. இப்பதான் அவ்வளவு நேரம் வந்ததுல ஒரு பிங்க் பஸ் வருது, அதுலயுமே பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு அதை 50 சீட் இருக்குன்னா 10-15 சீட்டு கூட பெண்கள் ஏற முடியவில்லை. அதுபோல எங்க பார்த்தாலும் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியில் பார்த்தா பேருந்துல கதவு உடைந்து விழுகிறார்கள், டயர் கலண்டு போகுது. எல்லாம் காலாவதியான பஸ்ஸுகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. இதையெல்லாம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் சகித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். இந்த கூட்டணியெல்லாம் தாண்டி அவர்கள் ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக உருவாக்குவார்கள் என்கிற நம்பிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்படுகின்ற கண்டன கோஷங்கள்
விடியா திமுக அரசிற்கும் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் எழுப்புகின்ற வகையில் உங்கள் கோஷங்கள் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்கவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் விடியாத திமுக அரசை விடியாத திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 உயர்த்தாதே 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 விடியாத திமுக அரசை விடியாத திமுக அரசு மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தாதே 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 ஏறுது பார் ஏறுது பார் ஏறுது பாரு ஏறுது பாரு அத்தியாவசிய பொருட்களின் அத்தியாவசிய பொருட்களின் அனைத்து கட்டணமும் ஏறுது பார் அனைத்து கட்டணம் ஏறுது பார் வஞ்சிக்காதே 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 விடியலாத திமுக அரசு விடியாத திமுக அரசு அரசின் நிர்வாக திறனின்மைக்கு அரசின் நிர்வாக திறனின்மைக்கு தமிழக மக்களை வஞ்சிக்காதே தமிழக மக்களை வஞ்சிக்காதே கட்டுப்படுத்திடு 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 விண்டை முட்டும் விலைவாசி உயர்வை மூட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திடு 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 பெருக்கிடு 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 தமிழ்நாட்டின் மின் உற்பத்தியை பெருக்கிடு 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 ஒழித்திடு 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 அரசு துறையின் ஊழல்களை அரசு துறையின் ஊழல்களை ஒழித்திடு 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 அபாயம் பாரு அபாயம் பாரு அபாயம் பாரு அபாயம் பாரு மின்கட்ட உயர்வால் மின் கட்டண உயர்வால் மின் கட்டண உயர்வால் மின் கட்டண உயர்வால் தமிழகத்திலே தொழிற்சாலைகள் தமிழகத்திலே தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் பாரு மூடப்படும் அபாயம் பாரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு மின் கட்டணம் உட்பட மின் கட்டணம் உட்பட அனைத்து கட்டண உயர்வுகளையும் அனைத்து கட்டண உயர்வுகளையும் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு ஏறிடிச்ச ஏறிடிச்ச ஏறிடுச்சு ஏறிடுச்சு பெருகிடிச்ச பெருகிடிச்ச பெருகிடுச்சு பெருகிடுச்சு தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிடிச்ச பெருகிடிச்ச பெருகிடுச்சு பெருகிடுச்சு விழித்திடு 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 விடிய அரசின் முதல்வரே விடிய அரசின் முதல்வரே விழித்திடு 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 விடிய அரசின் முதல்வரே விடிய அரசின் முதல்வரே விழித்திடு 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 பறிபோகுதே 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 விடிய அரசின் சீர்கேட்டால் விடிய அரசின் சீர்கேட்டால் விடிய அரசின் நிர்வாக சீர்கேட்டால் விடிய அரசின் நிர்வாக சீர்கேட்டால் அப்பாவிகளின் உயிர்கள் அப்பாவியின் உயிர்கள் பறிபோகுதே 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 ஒழித்திடு 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 தமிழகத்திலே தமிழகத்திலே போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு 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 தமிழகத்திலே தமிழகத்திலே போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசினை விடியா திமுக அரசினை கண்டிக்கின்றோம் 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 பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் மக்கள் நலனை மறந்திட்ட மக்கள் நலனை மறந்திட்ட விடியா திமுக அரசுக்கு விடியா திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் 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 மக்கள் நலனை மறந்திட்ட மக்கள் நலனை மறந்திட்ட விடியா திமுக அரசுக்கு விடியா திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே மைக் கொடுங்க கொடுங்க மைக் கொடுங்க இப்படியே நிக்க சொல்றாங்க மைக் கொடுங்க
செக் 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 இதை கட் பண்ண மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க. இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள். மத்திய அரசு இது போல நலிவுற்று இருக்கிற மின் வாரியத்தை எல்லாம் RDSS ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு RDSS ஸ்கீம்ல நாங்க சேர்றதுக்காக மின் கட்டணத்தை உயர்த்திருக்கோம் போய் சொல்றாங்க. இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க? ஸ்மார்ட் மீட்டர் வச்சிருந்தாங்க. அது போல மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யறோம்னாங்க. அதெல்லாம் செய்யறதே இல்லையே. காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடமிருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதுல நிறைய தவறுகள், ஊழல்கள், முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம்